அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து ஓகே, அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் எனக்கு காவேரி கிட்ட இந்த கேள்வி இருக்குங்க. காவேரி கிட்ட விஜய் வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டாரு. நீ தான் எல்லாமே எனக்கு, வெண்ணிலா வந்து சரியானோன்னே அவளை அனுப்பிடுவேன் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அவர் வந்து என்னையே நான் வந்து நிராயுதபாணியாக வந்து நிற்கிறேன், நீ தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறேன், சரண்டர் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவும் இந்த நிவின்கிட்ட போயிட்டு இந்த காவேரி வந்து என்ன சொல்கிறாங்க, நானா காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு விஜய் முடிவு எடுக்கணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு? இந்த வார்த்தையை எத்தனை தடவை கேட்கலாம்? அடிக்கடி இந்த வார்த்தையை காவேரி வாயிலிருந்து வருது. காவேரி சொல்கிறதுனால விஜய் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாங்களா காவேரி அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? என்ன காவேரி விஜயை புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேள்வி வருது. விஜயா காவேரியா வெண்ணிலாவான்னு அவர் முடிவு எடுக்கணும். அவர் முடிவை நான் எடுக்க முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு எப்போ சொன்னார் விஜய்? நீ தான் எனக்கு வெண்ணிலா வேண்டாம், நீ தான் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரே, அது புரியலையா காவேரி? அதை வந்து நீங்கள் காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் அது நிவீன்கிட்ட சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்போ விஜய் சொன்னதெல்லாம் ஏன் அப்போ கேட்டுக்கலையா? அம்மா பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்தது. இப்போ விஜய் மேலே மட்டும் தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். விஜய் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே இல்லையா? அக்ரிமெண்ட் போட்டதில் உனக்கும் பங்கு இருக்குது, எல்லா சண்டையிலையும் இப்போ காவேரிக்கும் பங்கு இருக்குது. இப்போ எல்லோரும் எதிர்த்து விஜயை வந்து டார்கெட் பண்ணி பேசும்போது காவேரிக்கு மட்டும் பங்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கு விஜயா, அதில் கூட்டிகிட்டு வந்தது காவேரி தானே? என்னங்க லாஜிக்கு? ஒன்றுமே புரியலைங்க. டைலாக்கு சுத்த வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு விஜய் முடிவு எடுக்கணுமா? அவர் முடிவு எடுக்க முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு எப்போ சொன்னார்? இதெல்லாம் என்னங்க மக்களே, நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காவேரி டக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு, பாப்பா வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு முடிவு எடுக்கணும். அவர் தான் முடிவு எடுக்கணும். அவர் தான் முடிவு எடுத்துட்டாரே, அவரை தவிக்க விடுறீங்களே குடும்பமே சேர்ந்து. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? நிவின்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லலாமா? இப்போ இடையில இந்த யமுனாவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. யமுனாவால் வந்து விஜய் வந்து அதாவது நிவின் வந்து உளரத்தான் போகிறாரு. ப்ரெஷர் அந்த யமுனாவோட கேரக்டர் என்ன தெரியுமா? டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்குறது. அதுதான் அதோட பிரச்சனையேவும். அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. விஜய்க்கு வந்து நிவின் மூலியமாக தான் தெரியப்போது. நான் அடிக்கடி என்னோடய வீடியோஸில் போல் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிருங்க, உண்மையாக சொல்கிறேன்.